Samsung S23 series February 1 Unpacked eventல launch பண்ண போறாங்க. எப்போ மாதிரி series அப்படிங்கிறதுனால 3 ஸ்மார்ட்ஃபோன் launch பண்றாங்க. So launchக்கு முன்னாடி இந்த 3 ஸ்மார்ட்ஃபோன் உடைய first look images complete features தெரிய வந்திருக்கு. So இன்னைக்கு இந்த 3 ஸ்மார்ட்ஃபோன் உடைய features எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு, S22 ல இருந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So Samsung உடைய S23 series அப்படினு சொல்லும்போது 3 ஸ்மார்ட்ஃபோன் S23, S23 Plus, S23 Ultra launch பண்றாங்க. So இந்த 3 ஸ்மார்ட்ஃபோனுமே எல்லா வருஷமும் வந்து டாப் எண்ட் Android flagship அப்படினு சொல்ற மாதிரி தான் இருக்கும். டாப் ஆஃப் தி லிஸ்ட் S23 Ultra, அதுக்கு அப்புறம் S23 Plus ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் S23. 3 ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் பண்றாங்க. மூணுமே வந்து இந்த வருஷமும் ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் கொண்டு வர மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிவீல் இருக்கு. பட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்களில் எக்ஸினோஸ் சிப்பில் கொடுப்பாங்க, சில இடங்களில் ஸ்னாப் ட்ராகனில் கொடுப்பாங்க. இந்தியாவில் கூட நிறைய வாட்டி எக்ஸினோஸ் சிப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே சிப் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2ல தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2ல தான் லான்ச் பண்ணுறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் இந்த சிப்பை ரொம்பவே ஸ்டேபிளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து ஹீட்டிங் இஷ்யூ இது ஃபேஸ் பண்ணலை, பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டேபிள் சிப் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வாட்டி எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் எல்லா இடங்கள் இந்தியா குளோபல் எல்லா இடங்கள்லையும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2ல தான் லான்ச் ஆகுது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவுட்லுக் டிசைன் S23 அண்ட் S23 Plus ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்த S22லேருந்து டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக இல்லை, பேக் பேனலில் இருக்கக்கூடிய கேமரா மாடியூலை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கேமரா மாடியூல் எடுத்துகிட்டு சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேனலில் அப்படியே அலைன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸும் இந்த வாட்டி வந்து சட்டில் கலர்ஸ் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல கலர்ஸில் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் பார்க்கும்போது வந்து டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு S23 அண்ட் S23 Plus. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் டிசைன்ஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அப்சல்யூட்டாக பெசில்ஸே இல்லை, ரொம்பவே தின் பெசில்ஸோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டிசைன் அவுட்லுக்கோட தான் S23, S23 Plus இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது S23 இந்த வாட்டி 6.1 இன்ச் இந்த சைஸில் தான் கொண்டு வராங்க. கூடவே டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட வருது. இன்ஃபினிட்டி ஓ நாச், அதோட வந்து 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. HDR 10+ ஓட லான்ச் பண்ணுறாங்க. அதோட சிப்செட் இது ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 One UI 5.1 ஓட லான்ச் பண்ணுற மாதிரி வந்து இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அதே கேமராஸ் வந்து ட்ரிபிள் கேமரா, 50 மெகாபிக்சல் மெயின் சென்சார், OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 12 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 10 மெகாபிக்சலுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸும் வருது. ஃப்ரண்ட் கேமரா இந்த வாட்டி 12 மெகாபிக்சலில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து S22 விட S23ல வந்து 200 mAh வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. S22 வந்து 3700 இருந்தது, இங்கே வந்து 3900 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட்டோட கொடுக்குறாங்க. அதோட 10 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது கூடவே IP ரேட்டிங், அதாவது IP68 வாட்டர் ரேட்டிங், அதனால டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட S23 வந்து ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்பாக இந்த வாட்டி லான்ச் ஆக போகுது. அதே S23 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அவுட்லுக் டிசைனாக இருக்கட்டும் ஃபீச்சர்ஸ் வந்து S23 மாதிரியே தான். பட் இங்கே வந்து டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசு. S23 வந்து உங்களுக்கு 6.1 இன்ச்னா இது வந்து 6.6 inches. இதுவுமே வந்து டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், லேட்டஸ்ட் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 சப்போர்ட்டோட வருது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக S23 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட பிரைமரி சென்சார், 12 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 10 மெகாபிக்சலுக்கு டெலிஃபோட்டோ, ஃப்ரண்ட் கேமரா 12 மெகாபிக்சலோட வருது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4700 mAh, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 10 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் IP68 ரேட்டிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக், காட்டன், கிரீன், வயலட்னு இந்த கலர் வேரியன்ஸோட வந்து இமேஜஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ S23 அண்ட் S23 Plus இந்த ஃபீச்சர்ஸோட தான் லான்ச் ஆகலாம். அதே S23 Ultra ஆல்ரெடி லான்ச் ஆன S22 Ultra எப்படி இருந்ததோ இதே அவுட்லுக் டிசைன், கேமரா மாடியூலும் இதே மாதிரி தான் வருது. சில சேஞ்சஸ் இவங்க பண்ணுறாங்க. கூடவே S Penோட தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ S22 Ultra எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் டிசைனில் S Penோட தான் S23 வரப்போகுது. இதுவுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர் சப்போர்ட்டோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே கேமராவில் அப்கிரேட் இருக்குது. S23
S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலில் கொடுத்துருந்தாங்க. பட் S23 Ultra வந்து 200 மெகா பிக்சல். ஸோ கேமராவில் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஐசோசெல் ஹெச்பி லேட்டஸ்ட் சென்சாரோட கொடுக்கறதுனால கேமராவில் ஒரு அப்கிரேட் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸும் வந்து கேமராவில் நிறைய இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வந்து லோ லைட்டில் நல்ல பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி, வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் ரெண்டுமே வந்து நாய்ஸ் இல்லாமல் கிளிக் பண்ணுற மாதிரி வந்து S23 Ultraவில் வந்து நிறைய அப்கிரேட் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே 6.8 இன்ச்சஸ் QHD டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. இதுவும் AMOLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், Gorilla Glass Victus 2, Snapdragon 8 Gen 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13, 5000 mAh பேட்டரி, 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 200 மெகா பிக்சல் HP2 சென்சாரோட பிரைமரி சென்சார், 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 10 மெகா பிக்சல் ப்ளஸ் 10 மெகா பிக்சலுக்கு டெப்த் அண்ட் டெலிஃபோட்டோவில், 12 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா, IP68 ரேட்டிங், கூடவே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்னு உங்களுக்கு S22 Ultraவில் எப்படி இருந்ததோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ லைட் பிக்சரிங், அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அல்ட்ரா விட இங்கே என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட தெர்மல் மேனேஜ்மெண்ட், அல்ட்ராலே வந்து ஹீட்டிங் இஷ்யூலாம் பெருசாக கிடையாது. இதில் இன்னும் வந்து அடிஷ்னலாக வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட S23 Ultraவும் இவங்க கொண்டு வராங்க. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது குளோபல் ப்ரைஸ் தான். ஸோ இந்தியாவில் எக்ஸாக்டாக இதே ப்ரைஸில் வருமா என்னன்னு தெரியல. அப்ராக்சிமேட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். S23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 65,000 கிட்டையும், S23 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 கிட்டையும், அதே S23 Ultra வந்து 95,000 கிட்டையும் வந்து யூஎஸில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் இந்தியாவில் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் S23 Ultra இந்த ஃபீச்சர்ஸோட February 1st அன்னைக்கு குளோபல் லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து 1 வீக்குள்ளே இந்தியாவிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போவே ப்ரீ ரிசர்வ் எல்லாம் போயிட்டுருக்கு. 1999 பே பண்ணி ப்ரீ ரிசர்வ் பண்ணுற மாதிரி ஆஃபர்ஸும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் S23 சீரீஸ் இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.